வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சாதாரணமான நாள் போல ஆரம்பித்தாலும் வரக்கூடிய இந்த ஒரு நாளில் உங்களுடைய நாள் சாதாரணமாகத்தான் ஆரம்பிக்கும். அப்படி சாதாரணமாகவே ஆரம்பித்தாலும் அதன் உள்ளே மறைந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக மாற்றக்கூடிய விதத்தில் நிச்சயமாக இருக்கும். சாதாரணமாக ஆரம்பிக்கும், எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படாது போல உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும். ஆனால் போக போக ஏகப்பட்ட மாற்றங்கள், ஏகப்பட்ட அளவுக்கு பிரச்சனைகள், ஏன் இதெல்லாம் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது அப்படின்னு தெரியாம உங்களுக்குள்ள பல கவலைகள் கூட நிச்சயமாக உருவாகி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக இருக்கும். அதற்கு உள்ளே மறைந்திருக்கக்கூடிய சம்பவங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மெதுவாக மாற்றக்கூடிய விதத்தில் நிச்சயமாக இருக்கும். அதனை பார்த்து நீங்க முதலில் ஆச்சரியப்பட மாட்டீங்க. ஆனா பிற்காலத்தில் அதனை பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. ஏன் இப்படி நடக்கு, எதனால இப்படி நடக்கு அப்படின்னு நீங்க உணர்ந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்குங்க. நீங்க கேட்ட ஒவ்வொரு அம்சத்தையும் தனித்தனியாக உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் எப்படி உங்களுடைய நாளானது இருக்கும், எந்த அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனைகளையும் எந்த அளவுக்கு இந்த ஒரு நாளானது உங்களுக்கு இருக்கவும் செய்யும் என்பதையும் ஒவ்வொன்றாக கூறுகிறேன், கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நான் கூறுவது இந்த ஒரு நாளில் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கவனித்து பாருங்கள். இந்த ஒரு நாள் ஒரு சாதாரண சந்திப்பு கூட பெரிய ஒரு அர்த்தமாக மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு நாளில் நீங்க ஒருத்தவங்களை சந்திப்பீங்க. ஒருத்தவங்களை மட்டுமல்ல, 2-3 நபர்களை கூட நீங்க சந்திக்கலாம். அவர்களுக்கும் உங்களுக்கும் பழக்கங்கள் கூட அதிகமாகலாம். அவங்களால உங்களை ஆணாக இருக்கலாம் அல்லது பெண்ணாக இருக்கலாம். அவங்களுக்குள்ள ஒரு நட்பு ரீதியாகவோ காதல் ரீதியாகவோ நீங்க பழகவும் ஆரம்பிக்கலாம். அது சாதாரணமாக உங்களுக்கு தோன்ற ஆரம்பித்தாலும் அந்த ஒரு சந்திப்பு உங்களுடைய கடந்த காலத்துடன் இணைந்ததாக இருக்கும். கடந்த காலத்தை பற்றி இருவருமே பேச ஆரம்பித்து விடுவீங்க. உங்களை பற்றின ரகசியங்கள், உங்களுக்குள்ளே மறைத்து வைத்த உண்மைகள் எல்லாத்தையும் நீங்க அவங்களிடம் உடனேயே கூறிவிடுவீங்க. அந்த ஒரு நபர் தகவல் அல்லைன்னா ஒரு உண்மையை உங்களிடம் பகிர்ந்திருப்பாங்க. அது உடனே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை என்றாலும் அதனை பின்னால் இருக்கும் உண்மை உங்களுடைய வாழ்க்கையில மறைந்திருந்த விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வைக்கும். அதனால உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செய்யாத தவறுகளுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்திருப்பீங்க. அது அனைத்தையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் தெரிந்து கொள்வீங்க. இதனால சின்ன ஆபத்துக்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக ஆரம்பிக்கும். குறிப்பா உங்களுடைய நம்பிக்கை உறவுகள் தொடர்பாக அவர்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க செய்யாத தவறுகளுக்கு கூட உங்கள் மீது தவறானது ஏற்பட்டிருக்கும். அல்லது நீங்க செஞ்ச ஒரு தப்பு, நீங்க ஒரு தவறு பண்ணியிருப்பீங்க. அதனால ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதற்கு நான் தான் காரணம் அப்படின்னு நீங்க உண்மையை உடைத்திருப்பீங்க. அவங்க போய் நீங்க தான் இதற்கு காரணமாக இருந்தீங்க அப்படின்னு மற்றவங்ககிட்ட கூறி அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் நிச்சயமாக ஏற்படலாங்க. இந்த மாதிரியான ஒரு நாட்களாக கூட இந்த ஒரு நாளானது இருக்கலாம். எனவே இந்த ஒரு நாளை நீங்க முடிந்த அளவுக்கு பார்த்து எதுனாலும் செய்யுங்கள். அப்படி செய்தால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்குங்க. காலையிலேயே வரக்கூடிய விளக்கங்கள் இப்போது உங்களுக்கு ஒரு நிச்சயமாக விளக்கம் இல்லாத ஒரு உணர்வாக மாறிவிடும். காலை எழுந்தவுடன் ஒரு அமைதி உங்களுக்குள்ள இருந்தாலுமே மனதில் அது சரியில்லை என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாமத்தான் இருக்கும். ஆனால் போக போக அது அனைத்தையும் நீங்கள் உணர்ந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இது உங்களுடைய உள்ளுணர்வை அதிகமாக செயல்படுத்த வைப்பதால் உங்களுடைய அதிபதியின் கிரகம் சுக்கிர பகவான் அந்த ஒரு நாளில் சற்று பலவீனமான நிலையில் இருப்பதால் மனதில் ஒரு சமநிலை என்பது உங்களுக்குள்ள குறைய ஆரம்பித்து விடும். ஏன் ஏற்படுகிறது, எதனால ஏற்படுகிறது என்று தெரியாம உங்களுக்குள்ள பல கேள்விகள் கூட நிச்சயமாக வெளியில் தெரிய ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக உருவாகும். இது உருவாகிறதா இல்லையா என்பதை நீங்கள் காத்திருந்து பொறுமையாக பாருங்கள், உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய பழைய நபர்களின் தொடர்பு ஏன் தெரியுமா பிரச்சனையில் போய் முடிந்திருக்கும். நீங்க மறந்துவிட்ட ஒருத்தவங்க திடீரென்று உங்களை தொடர்பு கொள்வாங்க. அந்த ஒரு தொடர்பு உங்களுக்கு ஆரம்பத்துல அது புதிதாக தெரிந்தாலும் அந்த ஒரு தொடர்பு உங்களை பிரச்சனையில் சிக்க வைப்பதற்காகத்தான் என்பதை நீங்கள் பொறுமையாகத்தான் உணர்ந்து கொள்வீங்க. அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய பழைய நினைவுகளையும் உங்களுக்குள்ள கொண்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பழைய நினைவுகளை அது கிளறி கொண்டே தாங்க இருக்கும். நீங்க முடிந்துவிட்ட ஒரு கதையை மீண்டும் அவங்க திறக்க ஆரம்பிப்பாங்க. அதனால உங்களுக்குள்ள மனக்குழப்பம் என்பது அதிகமாக ஆரம்பித்து விடும். அது உங்களுக்கு ஆரம்பத்துல எதுவுமே புரியாது. போக போகத்தான் அதை நீங்க புரிந்து கொள்வீங்க. மறந்த விஷயம் மீண்டும் உங்களுக்குள்ள ஞாபகத்திற்கு வரும். நீங்க மறந்த ஒரு சில விஷயங்கள் இல்லைன்னா ரகசியங்கள் மீண்டும் உங்கள் முன்னாடி வந்து நிற்கும். உங்களுடைய மனதையும் அது பாதிக்கும். இதனால இப்போ ஏன் என்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள விட்டு போகாம உங்களை சுத்தி கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு மாறிவிடுங்க. குடும்பத்துல சின்ன விஷயங்கள் கூட பெரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும்.
இந்த ஒரு நாளில் குடும்பத்தில் பேசக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்கும். ஒரு சின்ன விஷயம் கூட பெரிய ஒரு சண்டையாக மாறிவிடும். குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இடையில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்பது உருவாக ஆரம்பித்திடும். இதற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய உணர்ச்சி அதிகமாக இருப்பதால், புரிதல் குறைவாக இருப்பதால். இதனால நீங்க எது செய்தாலும் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள சண்டைகள் மட்டும்தாங்க ஏற்படும். உங்களுடைய அதிபதி கிரகத்தின் சோதனைகள் என்ன தெரியுமா? சுக்கிர பகவான் அந்த ஒரு நாளில் உங்களுடைய மன அமைதியை சோதித்தார். உறவுகளில் நம்பிக்கை குறைவு, உணர்ச்சி இது அனைத்தையும் இந்த மூன்றிலும் சின்ன சின்ன வேதனைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுத்தாருங்க. அதனால நீங்க என்ன பண்றதுன்னே தெரியாம உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு நீங்க உள்ளாக்கப்பட்டீங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே ஏற்படும். அது ஏற்பட்டதா இல்லையா இந்த ஒரு நாள் முடிவில் நீங்க நிச்சயமா பார்த்து இதனை கூறுங்கள். நானும் அதனை பார்த்து தெரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த ஒரு நாளுக்கு பிறகு வரக்கூடிய மறுநாள், இந்த ஒரு நாள் இன்னைக்கு என்றால் நாளையிலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு இல்ல தேவையில்லாத தீமைகளும் தேவையில்லாத மனக்குழப்பங்களுக்கும் நீங்க ஆளாக்கப்படுவீங்க. அடுத்த நாளிலிருந்து எப்படிப்பட்ட நன்மைகள் ஏற்படும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்குங்க. வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள மாற்றம் நிறைந்ததாக இருக்கும். அந்த ஒரு நாள் முடிந்ததுமே உங்களுடைய வாழ்க்கை மெதுவாக மாற ஆரம்பிக்கும். அது உங்களுக்கே தெரியவும் செய்யுங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாம வந்த போன் கால், தேவையில்லாம வந்த பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையில நின்றுவிடும். உங்களுக்குன்னு வந்த பிரச்சனைகள் அனைத்துமே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுங்க ஆரம்பிக்கும். அதையும் நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. நீங்க விஷயங்களை தெளிவா பார்க்க ஆரம்பிப்பீங்க. யார் மீது தவறு இருக்கு, யார் மீது தவறு இருப்பதால இந்த ஒரு பிரச்சனை என்னிடம் வந்து முடிகிறது அப்படின்னு நீங்க எல்லாத்தையுமே கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படிப்பட்ட எல்லாத்தையுமே கவனித்து என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே மாறிவிடுவீங்க. பயமெல்லாம் மறைந்து தைரியம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். முன்பு இருந்த பயம் எல்லாமே உங்களுக்குள்ள குறைய ஆரம்பிக்கும். நான் சமாளிக்கலாம் என்ற ஒரு தைரியம் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும். என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள சில பேச்சுவார்த்தைகள், நம்ம என்ன பண்ணுனா நம்முடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும் என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் நிச்சயமாக உருவாக ஆரம்பிக்குங்க. புதிய கோணத்தில் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறிவிடும். நீங்க வாழ்க்கையை வேறு ஒரு திசையில பார்க்க ஆரம்பிப்பீங்க. நம்முடைய வாழ்க்கை இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டத்தை பார்த்து விட்டோம். இனிமே நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி வாழ்ந்தா நமக்கு அது நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை பார்த்து அதன்படி நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு இருக்க விருப்பம் இல்லை என்றால் உடனேயே மாற்றி விடுங்கள். இந்த ஒரு இடத்தில் இருப்பதால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய தலைக்கு மேல ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய இடத்தை நீங்கள் மாற்றி கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடுங்க. ஆனா ஒன்னே ஒண்ணுதாங்க, நீங்க உங்கள் மீது எப்போதுமே தைரியமாக இருங்கள். உங்களை நம்பி நீங்க எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா உங்கள் மீது உங்களுக்கு தைரியமும் ஒரு நம்பிக்கையும் நிச்சயமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் என்பது நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் தொடக்கம் என்பது உருவாக ஆரம்பிக்கும். உங்களை பின்தள்ளிய விஷயங்களை மீண்டும் நீங்க தொடங்கக்கூடிய தைரியம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இனிமே நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்பதை நீங்க தெரிந்து கொள்வீங்க. அந்த தெரிந்து கொண்ட விஷயங்களில் இனிமே பிரச்சனைகள் வராத விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டு பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா கொண்டு போய் வைக்குங்க. குடும்ப உறவுகளில் ஒரு வலுப்படக்கூடிய நிலைமை உங்களுக்குள்ள உருவாகும். சண்டைகள் மட்டுமே நடந்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே சண்டைகள் என்பது குறைந்து உண்மையான புரிதலானது உங்களுக்குள்ள அதிகரிக்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒரு இணைப்பும் உங்களுக்குள்ள வலுப்படவும் ஆரம்பிக்கும். இதனால குடும்பத்தின் சப்போர்ட்டும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கவும் செய்யுங்க. நீங்க இந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரம், இதை மட்டும் இந்த ஒரு நாளில் நீங்கள் செய்து விடுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு வெற்றி என்பது கிடைக்க ஆரம்பித்து விடும். வெறும் 5 நிமிடங்கள் அதிகாலையில எழுந்து கொள்ளுங்கள். இல்லைன்னா காலையில எப்பொழுது எழுந்து கொள்றீங்களோ அப்பொழுது எழுந்து காலையில அமைதியாக கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து கொண்டு உங்களுடைய சுவாசத்தை நன்காக கவனித்து கொண்டு விடுங்கள். நான் அமைதியாக இருக்கிறேன் என்று 9 முறைகள் உங்களுடைய மனதிற்குள் சொல்லுங்கள். யாரிடமும் கடுமையாக நீங்கள் இந்த ஒரு நாளில் பேசாதீர்கள். நீங்க கடுமையாக பேசாமல் இருக்க முயற்சி செய்து பாருங்கள். இந்த ஒரு நாளில் உங்களுக்கு அது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதனை மட்டும் காலையில கிழக்கு திசையில் நோக்கி அமர்ந்து கூறிவிட்டு சூரிய பகவானை பார்த்து சூரிய நமஸ்காரத்தை காலையிலேயே பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறும்.
பழைய துன்பங்களின் எல்லாமே இந்த ஒரு நாளில் மறைய ஆரம்பிக்கும். நீங்க அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் மெதுவாக குறைந்து அது ஒரு அனுபவமாக உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். மறைந்த திறமைகள் இந்த ஒரு நாளில் வெளிப்பட ஆரம்பிக்கும். உங்களுக்குள்ள இருந்த திறமைகள் அனைத்தும் வெளியில் வந்து அது உங்களுடைய வளர்ச்சிக்கு காரணமாக மாறிவிடும். இதெல்லாம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனித்து பாருங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நான் கூறியது இந்த ஒரு நாளில் உண்டாகிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன, எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காம உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.